கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்குவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், பேரும் புகழுமாய் வைப்பார். நீங்கள் நீதி செய்வீர்கள், நியாயம் செய்வீர்கள், அநேகருக்கு உதவி செய்வீர்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் அப்படியே உங்களை வைப்பார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அநேகருக்கு சாட்சி சொல்லுவீங்க, கண்டிப்பாக சொல்லுவீங்க. இன்றைக்கி ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 36:16. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். பாருங்கள், இந்த வசனத்தில் எப்படி வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கிற போஜன பந்தியை கர்த்தர் தருவாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொழுமையான போஜன பந்தி, நல்ல கொழுமையான நல்ல விதவிதமான போஜன பந்தி சாப்பாடு யாருக்கு இருக்கும்? யார் சாப்பிடுவாங்க? ஏழைகளா? தரித்திரத்தில் இருக்கிற மக்களா? ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுகிற மக்கள் அப்படி சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. போஜன பந்தி அதாவது கொழுமையாக இருக்குதுன்னா அதன் அர்த்தம் என்ன? ஒரு செழிப்பு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் பாருங்கள், தானியேலுடைய நாட்களில் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையை கொண்டு போகப்பட்ட தானியேல் அவன் நண்பர்களுக்கெல்லாம் ராஜாவுடைய போஜனத்தை கொடுத்தாங்க. அதில் திராட்சரசம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் தானியேல் அது வேண்டான்னு சொல்கிறான். திராட்சரசம் எனக்கு தேவையில்லை, ராஜபோஜனம் என்று உண்டு. ராஜாக்களுடைய உணவு, விதவிதமான உணவுகளை வைத்திருப்பார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரிய தேசமெல்லாம் நடக்கிறது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, இன்னும் பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள், அவர்களெல்லாம் இன்றைக்கு உண்கிற உணவுகள் உயர்ந்ததாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதே உணவு எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, எல்லா ஏழை மக்களுக்கு கிடைப்பதில்லை. சில வேளையிலே உங்கள் வாழ்க்கை ஒரு தரித்திரத்தில் மிகவும் வறுமையிலே போய் கொண்டிருக்கலாம். செழிப்பை தரப்போகிறார், நல்ல வேலையை தருவார், உயர்ந்த வேலையை தருவார். நல்ல பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிப்பீங்க, நல்ல தொழில் பண்ணுவீங்க, உங்கள் வியாபாரம் செழிக்கும், உங்கள் வீட்டில் செழிப்பு வரப்போகுது. நல்ல சாப்பாடு, நல்ல வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த நாட்கள் சீக்கிரமாக வரப்போகிறது. இன்றிருந்து அது ஆரம்பிக்கப்பட போகிறது. விசுவாசிப்பீங்களா? உங்களுக்கு ஆடியும் ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். போஜன பந்தி கொழுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னீரே. இன்றைக்கி இதோ ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாருங்கள். சில வேளையில் கஷ்டங்கள், தரித்திரங்கள், வறுமைகள் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருந்தா அதிலிருந்து மாற்றுங்க. எங்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, கடலில் சிக்கி தவிக்கிறோமே, நாங்கள் என்ன செய்வோம்? யாராவது புலம்பிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி கடனை அடைக்க வழியை தரைங்க. நல்ல வேலையை கொடுங்க, நல்ல வருமானத்துக்கான மார்க்கத்தை உண்டு பண்ணுங்க, நல்ல அரசாங்க வேலையை தாருங்க, பெரிய நிறுவனங்கள் வேலையை கொடுங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் உடைய பிள்ளைகள் செய்யட்டும், வியாபாரங்களை செய்யட்டும், தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிற எல்லாரும் உயர்த்துங்க, ஒரு செழிப்பை கொண்டு வாருங்க, சாட்சியை ஏற்படுத்துங்க. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இந்த நேரத்தில் வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதி சுகமடைவதாக. உடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்தை இப்போது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடு, திருமண தடை மாறட்டும், மற்றும் அற்புதங்களை எதிர்பார்த்திருக்கிற எல்லாருக்கும் அற்புதங்களை செய்வீராக. திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட்ல யாராவது ஜெப குறிப்பு அனுப்பியிருந்து அதற்கு பதில் கொடும், அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.